தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். H1B விசாவுக்கான கட்டண உயர்வு தொடர்பாக மத்திய அரசு கருத்து தெரிவித்துள்ளது. H1B விசாவுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனம் ஆண்டுக்கு 88 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு புதிய விசா மட்டுமன்றி புதுப்பிக்கப்படும் விசாக்களுக்கும் பொருந்தும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் H1B விசா பெற்று பணியாற்றுவோரில் 72% பேர் இந்தியர்கள் என்பதால் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், H1B விசா திட்டத்தில் அமெரிக்கா கொண்டு வந்துள்ள புதிய கட்டுப்பாடுகளை அறிந்தோம். இந்த புதிய நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். இந்தியா, அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளில் இருக்கும் தொழில்துறை நிறுவனங்கள் இதுகுறித்து ஆலோசனை நடத்தும் என்று தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகள் உள்ளிட்ட பரஸ்பர நன்மைகளை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும், அமெரிக்காவின் இந்த முடிவால் அங்கு வாழும் இந்தியர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அந்நாட்டு அரசு கருத்தில் கொள்ளும் என நம்புவதாகவும் வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது.